Hello everyone, நம்ம இந்த வீடியோல ரெண்டு கிளாஸஸோட யூஸ் என்னன்னு பார்க்க போறோம். அதாவது ஒன்று வந்து அரே கிளாஸ், இன்னொன்று வந்து கலெக்ஷன்ஸ் கிளாஸ். இது கலெக்ஷன் கிடையாது, கலெக்ஷன்ஸ். கிளாஸோட நேமே வந்து கலெக்ஷன்ஸ். நம்ம ஃப்ரேம் ஒர்க் இன்டர்ஃபேஸ் பார்த்தது வந்து கலெக்ஷன், ஆனால் இங்கே கிளாஸ் வந்து கலெக்ஷன்ஸ். நார்மலி நம்ம அரேல எப்படி ஐ மீன் ஜாவால அரே எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா இன்ட் அரே நேம் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் 5 அப்படின்னு சைஸ் கொடுத்துட்டு நம்ம கிரியேட் பண்ணுவோம். இதோட யூஸ் தான் பார்க்க போறோம். இந்த அரே கிளாஸ்ல இருந்து நம்ம இந்த அரே வச்சு நம்ம லிஸ்ட்டுக்கு போல, அரே லிஸ்ட்டுக்கோ இல்ல அதுக்கெல்லாம் போல ஜாவா அரேவை மேனிப்புலேட் பண்றதுக்காக சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து அரே கிளாஸ்ல இருக்கு. இப்போ நான் ஃபார் லூப் வச்சு இன்சர்ட் பண்றேன். I less than 5 I++. நம்ம வேல்யூ வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஸ்கேனர் கிளாஸ் தேவை. ஸோ ஸ்கேனர் SE equal to new scanner of system.in. இப்போ வேல்யூஸ் வாங்கலாம். ஸோ நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு நமக்கு ஃபார் லூப் தேவைப்படும். இங்க வந்து பிரிண்ட் பண்றோம். இந்த அரேவை சார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அரே கிளாஸை வந்து எடுத்துக்கலாம். அரேஸ் டாட் சார்ட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தா இந்த அரேஸ் டாட் சார்ட்டுங்கிறது அரே கிளாஸ்ல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அரேஸ் டாட் சார்ட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தா இது சார்ட் ஆயிரும். இப்போ இதை மறுபடியும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இங்க வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல பிஃபோர் சார்ட்டிங், இங்க பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல ஆஃப்டர் சார்ட்டிங். இங்க வந்து a of I equal to sc dot next நம்ம அசைன் பண்ணணும். ஓகே, இப்போ இது எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். நம்ம வேல்யூஸ் என்டர் பண்றது வந்து 5, 2, 6, 7 and 100. ஸோ இன்சர்ட் பண்ணது வந்து ஒரு ஆர்டர். ஆனால் ஆஃப்டர் சார்ட்டிங் அந்த அரேஸ் டாட் சார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணப்போ என்ன ஆயிடுச்சு, அசைனிங் ஆர்டர்ல நமக்கு சார்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, அரேஸ் டாட் ஃபில் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஃபில் ஆஃப் அந்த அரே கமா எந்த வேல்யூ வச்சு நம்ம ஃபில் பண்ண போறோம் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து 22 வச்சு மொத்த அரேவும் நான் ஃபில் பண்ண போறேன் 22 வச்சு அப்படின்னா அப்படி கொடுத்துக்கலாம். வேல்யூ என்டர் பண்ணோம் 2, 6, 8, 4, 65. ஸோ ஆஃப்டர் சார்ட்டிங் வருது. ஆஃப்டர் ஃபில் வந்து 22 எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. மற்ற வேல்யூஸ் எல்லாமே 22ஆல நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அதுதான் வந்து ஃபில் ஃபங்க்ஷன். பைனரி சர்ச் ஆஃப் அப்படின்னு கொடுத்தா அது வந்து A, நம்ம சர்ச் பண்ற வேல்யூ வந்து 2. இந்த மாதிரி நம்ம பைனரி சர்ச்சும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதுல. ஓகே, நம்ம வந்து பைனரி சர்ச் பண்ணதை வந்து அதாவது அரேஸ் டாட் பைனரி சர்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் வந்து நம்ம ஒரு இன்டீஜர்ல ஸ்டோர் பண்றோம். அப்புறம் அந்த இன்டீஜரை டிஸ்பிளே பண்றோம். இன்சர்ட் பண்றது 5, 3, 2, 1, 5. 2 வந்து இருக்கு. என்ன பண்ணும் அப்படின்னா எண்ல வந்து சப்போஸ் அந்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா எண்ல அசைன் ஆயிடும். அந்த வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்றோம். அவ்வளவுதான். ஸோ பைனரி சர்ச் இருக்கு. வேற ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா ஒரு நம்பரை நம்ம ஒரு அரே வந்து நம்ம ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. டூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஏ, அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தா ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஆஸ் லிஸ்ட், அதாவது அரே இருக்கு, நம்ம அதை அரே லிஸ்டா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அரே லிஸ்டோட ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அரே லிஸ்ட் ஆஸ் லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம் ரெண்டு அரே. ஸோ கம்பேர் ஆஃப் ஏ கமா பி அந்த மாதிரி, இல்லை ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஈக்குவல் ஆஃப் ஏ கமா பி. இது எப்படி செக் பண்ணுவோம்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு அரே நம்ம யூசர்ட்ட இருந்து வாங்கணும். அப்போ இந்த மாதிரி ஏ பி ரெண்டு வேல்யூஸும் வந்து ரெண்டு அரேயும் வந்து அந்த ஈக்குவல்ஸ் ஃபங்க்ஷன்ல நம்ம பாஸ் பண்றோம். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ 1, 2, 3, 4, 5 செகண்ட் அரேக்கும் சேம் வேல்யூ கொடுப்போம். ஸோ ட்ரூ வந்துச்சு. இஃப் சப்போஸ் நான் வேற வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா 1, 2, 3, 4, 5 அப்படின்னு ஃபர்ஸ்ட் அரேக்கும் 9, 10, 11, 12, 13 அப்படின்னு செகண்ட் அரேக்கும் கொடுத்தோம்னா ஃபால்ஸ். ஸோ அதுதான் வந்து நம்மளோட அரே கிளாஸ். இதுலயும் வேற ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு நிறைய. இனி வந்து நம்ம கலெக்ஷன் கிளாஸ் எப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்க வந்து நம்ம அரே லிஸ்ட் யூஸ் பண்றோம். அந்த லிஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கலெக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணி கலெக்ஷன்ஸ் டாட் ஒரு லிஸ்ட்ல இருக்கிற மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்ல மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம மின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். மின் ஃபங்க்ஷனோட பாராமீட்டரா வந்து நம்ம ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணணும். கலெக்ஷன்ஸ் டாட் மேக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ நமக்கு இந்த வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு ஒரு இன்டீஜர் தேவைப்படும். அப்போ இன்ட் min equal to அந்த வேல்யூ, int max equal to maximum value.
இப்போ நமக்கு இது வேற ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னா ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது. ஒரு எலிமெண்டோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ வாட்டி ரிப்பீட் ஆகுது அந்த லிஸ்ட்ல அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து int frequency is equal to collections dot frequency of அந்த ஆப்ஜெக்ட். ஸோ obj கமா அந்த வேல்யூ நம்ம 3யோட ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிப்போம். 3 வந்து நம்ம இன்னொரு வாட்டி ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ அது 2 வரணும். ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நம்ம அரேல பண்ண மாதிரி இங்க சார்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ சார்ட் ஆஃப் அந்த லிஸ்டோட ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆர்டர்ல இருக்குன்னா 1 2 1 5 3 9 7 3 அதே ஆர்டர்ல தான் இருக்கு. மின் வேல்யூ வந்து இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ 1 ரிட்ரீவ் ஆயிருக்கு. மேக்ஸிமம் வேல்யூ வந்து 9 தான் பிகெஸ்ட் வேல்யூ. ஸோ அது வந்திருக்கு. ஃப்ரீக்வன்சி ஆஃப் 3 வந்து 2 ஏன்னா 2 வாட்டி நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் 7 கொடுத்தோம் அப்படின்னா 1 வரணும். ஏன்னா 7 ஒரு வாட்டி தான் இருக்கு. ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் 1. நெக்ஸ்ட் சார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் ஆயிருக்கு. சப்போஸ் நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. சார்ட்டோடது 2 பேராமீட்டர்ஸ் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ தட் ஆப்ஜெக்ட் கமா நம்ம அங்க யூஸ் பண்ணோம். நம்ம ப்ரையாரிட்டி கியூல இதை யூஸ் பண்ணிட்டோம். அது வந்து கம்பேரேட்டர் டாட் ரிவர்ஸ் ஆர்டர். இதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல சார்ட் ஆகும். ஸோ பிகெஸ்ட் வேல்யூ கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இதுதான் வந்து நம்மளோட அரே கிளாஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் கிளாஸ். இது வச்சு நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ் இல்லாம வேற நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஆனால் பேசிக்கா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ப்ராப்ளம் சால்விங்க்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ.